ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கணவனுக்கு தெரியாமல் பெண்கள் கடன் வாங்கிவிட்டால் அவர்கள் சந்திக்கும் சிக்கல்கள், மன உளைச்சல்கள், வட்டி கொடுக்க அவர்கள் படும் தவிர்ப்பு, இவற்றில் இருந்து விடுபட ஒரு சில வழிமுறைகளை தாங்க சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கணவனுக்கு தெரியாமல் பெண்கள் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகி திருமண வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்து வாழ்கிற நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோல் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு நம்ம எப்படி தப்பிக்கிறது, என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட்டிக்கு கொடுக்கறது பெண்கள் தான். நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸை பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வட்டிக்கு பணம் கொடுக்குற பெண்களும் கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். நம்ம இன்னொரு பெண்கிட்ட தானே கொடுக்கணும், அவங்கள்ட்ட நியாயப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெண் தெரியாமல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த வட்டியை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து பணம் வசூலிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப கடினமாகவோ இல்லை வீட்டில் போய் அதை சொல்லி வன்முறையாக அதை கேட்டிங்கன்னா அவங்க மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகுறாங்க. அவர்களுடைய திருமண வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவங்களுக்காக ஒரு வீடியோ தான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெண்கள் கடனை தெரியாமல் வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் தவிர்க்கும் இந்த சூழ்நிலை மிகவும் மன உளைச்சலை தரக்கூடியது. ஆனால் பதற்றப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் இந்த சிக்கலிலிருந்து நிச்சயமாக வெளிவர முடியும். கடன் பிரச்சனையை தீர்க்கவும் உங்களை பாதுகாத்து கொள்ளவும் ஒரு சில விதிமுறைகளையும் வழிமுறைகளும் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். மிரட்டல்களை எதிர்கொள்ளுதல். முதற்கட்ட பாதுகாப்பு. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, நாள் வட்டி வசூலிப்பதும் அதற்காக மிரட்டுவதும் சட்டப்படி குற்றம். அவர்கள் மிரட்டினால் நீங்கள் பின்வாங்க தேவையில்லை. வட்டிக்கு விடுறதே தப்பு. அதில் வந்து நாள் வட்டி, மீட்ரு வட்டி அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வட்டிகளில் பெண்கள் போய் தயவு செய்து வீட்டுக்கு தெரியாமல் மாட்டிக்கொள்ளாதீங்க. நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட வருமானம் இருந்து நம்மளால் சமாளிக்க முடியும், ஒரு 10 நாள் தேவைக்கு நமக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் இந்த பணத்தை வாங்குங்க. மற்றபடி இந்த மாதிரி வட்டியில் போய் தயவு செய்து விழுந்துடாதீங்க. ஏன்னா இதனால் நிறைய பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. நிறைய பெண்கள் பிள்ளைகளோட தன்னோட தாய் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. தாய் வீட்லேயும் நெடுங்காலத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய தாயோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் இருக்க முடியும். மற்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறதுக்கு முடியாது. நமக்கு கணவன் வீட்டில் மட்டும்தான் நம்ம சுதந்திரத்தோடு இருக்க முடியும். ஏன் கடன் வாங்குகிறோம், எதுக்கு கடன் வாங்குகிறோன்னு யோசிச்சுட்டு வாங்க. நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு அந்த பணத்தை வாங்குங்க. தேவையில்லாமல் வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்க வேண்டாம். ஆதாரங்களை சேகரிங்கள். நம்ம பணம் வாங்கின இடத்துல நம்மளை மிரட்டினாலோ, நம்மளை தொல்லை பண்ணாலோ, நம்மளை வந்து எதுவும் பேசினாலோ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அவர்கள் அனுப்பும் குறுஞ்செய்திகள், நம்மளுக்கு வந்து மெசேஜ் எதுவும் செல்லில் அனுப்புனாங்கன்னா அந்த மெசேஜை சேகரித்து வச்சுக்கோங்க. கால் மூலம் எது நமக்கு அழைப்பு விடுத்து நம்மளை பேசினா அந்த கால்களையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கள் வந்து தகராறு செய்யும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கங்கிற வீடியோவையும் நீங்கள் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சாதகமாக செயல்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காவல் நிலையத்தில் புகார் தெரிவிங்க. இந்த மாதிரி வந்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களுடைய காசை அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி செயல்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம உயிரை மீறிய ஒரு இது எதுவுமே கிடையாது. நமக்கு உயிர் ரொம்ப முக்கியம். உங்களை மிரட்டினால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் நேரடியாக புகார் அளியுங்கள். கந்துவட்டி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். காவல் நிலையத்தின் உதவியை நாடுவது கடன் கொடுத்தவர்களின் மிரட்டலை உடனடியாக குறைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சேகரிச்சுட்டு நம்ம வந்து உடனே நாட வேண்டியது நம்ம காவல்துறை எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கோம். அதனால வந்து இந்த மாதிரி செய்யும் போது இவங்கள்ட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணவரிடம் உண்மையை வெளிப்படுத்துதல். இது கடினமாக தோன்றலாம், ஆனால் கடனை அடைக்க இதுவே மிக முக்கியமான வழி. மறைக்காதீர்கள். கடனை மறைத்து கொண்டே இருந்தால் வட்டி கூடிக்கொண்டேதான் செல்லும். இந்த நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டை மீறிவிடும். இந்த மாதிரி வட்டி கூடிக்கிட்டே இருந்தால் நம்மளோட நிலைமை நம்ம கையை விட்டு ரொம்ப மீறி போயிடும். நம்ம வந்து கடன் வாங்குறது
கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்குறது முதல்ல தப்பு. அப்படியே நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஒரு வீட்டில் வந்து எல்லாரும் தெரிஞ்சே செயல்படுத்த முடியாது. ஒரு சில விஷயங்கள் செயல்படுத்துகிறோம். நமக்கு ஒரு 1000 2000 அந்த மாதிரி தேவைப்படுற விஷயத்தில் நம்மளால திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கணவருக்கு தெரியாமல் வெளியில் பணம் வாங்காதீங்க. ஏன்னா கணவருடைய வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம். அவருக்கு தெரியாமல் நம்ம எதுவும் வாங்கி நம்ம செயல்படுத்தினோம்னா திருப்பி நம்மளால செலுத்துறதுக்கு முடியாது. நம்ம மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாக மாட்டோம், அவரையும் சேர்த்து நம்ம மன உளைச்சலுக்கு தள்ளிடுவோம். அந்த மாதிரி மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சவரை கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்காமல் இருங்க. தேவைப்பட்டால் அவர்கிட்ட சொல்லிட்டு இருவருமே சேர்ந்து முடிவெடுத்து உடன் கடன் வாங்குறதும் அடைக்கிறதுலையும் குறிக்கோளாக இருங்க. கணவரிடம் ஒரு அமைதியான நேரத்தில் உட்கார்ந்து நடந்ததை அப்படியே சொல்லிவிடுங்கள். நம்ம ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும், என்ன தேவைக்கு பயன்படுத்தணும், நம்ம வீட்டுக்கு கொடுத்தோமா, நம்ம செலவு பண்ணோமா, நீங்கள் கொடுத்தது எனக்கு பத்தலை, மேற்கொண்டு காசு வாங்க நான் வீட்டுக்கு செலவு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை அவரிடம் சொல்லிடுங்க. அவங்களால மட்டும்தான் நம்ம கடன் அடைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு முடியும். ஒன்றாக செயல்படுங்கள். இந்த சிக்கலை இருவரும் சேர்ந்து எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும். கடனை அடைக்க திட்டமிடும்போது கணவரின் ஒத்துழைப்பு மிகவும் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி கடனை நிர்வகிக்கும் முறை, நிதி திட்டம். அதிக வட்டி கடன்களை அடைப்பதுதான் உங்கள் முதல் இலக்காக இருக்க வேண்டும். கடன்களை பட்டியலிடுங்கள். உங்களிடம் இருக்கும் அனைத்து கடன்களையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். யாரிடம் வாங்கினீர்கள், எவ்வளவு வட்டி, அசல் எவ்வளவு, இதில் எவ்வளவு கடன், மீட்டர் வட்டி, நாள் வட்டி என்று வகைப்படுத்துங்கள். குறைந்த வட்டிக்கு மாறுங்கள். உயர்ந்த வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களுக்கு வட்டி கட்டி கொண்டுதான் இருப்பது ஒரு முடியாத குழி இருப்பது போல. முடிந்தால் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று இந்த அதிக வட்டி கடன்களை ஒரேயடியாக அடைத்து முடியுங்கள். இதுவே வட்டி சுமையை குறைக்கும். நமக்கு புதிய கடன் வாங்காதீர்கள். வட்டி கடனை அடைக்க மீண்டும் அதே போன்ற அதிக வட்டிக்கு வேறு இடத்தில் கடன் வாங்காதீர்கள். ஒரு வட்டி கடனை கொடுக்க தயவு செய்து இன்னொரு இடத்துல அதே வட்டிக்கோ இதோட கூடுதல் வட்டிக்கோ வாங்கி வட்டி கொடுக்கறது, முதல் அடைக்கிறங்கிற வேலையை விட்டுருங்க. சிறுக சிறுக சேமித்து நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுவே உங்களை மேலும் மேலும் பெரிய சிக்கலில் தள்ளிவிடும். நம்ம மீண்டும் மீண்டும் அதே தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பாக கடன் அடைக்கவும் முடியாது, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவும் முடியாது, நம்ம சிக்கலை எப்போவுமே தீர்க்கறதுக்கும் முடியாது, நம்ம சேமிக்கவும் முடியாது, நம்ம நிம்மதியாக வாழவே முடியாது. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு எவ்வளோ வட்டி கடன் உயர்ந்த வட்டி இருக்கோ அதை இருவருமே சேர்ந்து முடிவெடுத்து வட்டி கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையற்ற செலவுகளை குறைத்தல். அடுத்த சில மாதங்களுக்கு வீட்டு செலவையும் கடுமையாக கட்டுப்படுத்துங்கள். தேவையற்ற வரவுகள் அல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அந்த பணத்தை முழுவதும் கடனை அடைக்க பயன்படுத்துங்கள். கவனத்திற்கு பயம் வேண்டாம். கடன் கொடுத்தவர்கள் உங்களை மிரட்டுவது உங்களை மனதளவில் பலவீனப்படுத்தி சட்ட ரீதியான உதவியை நாடுங்கள். அவர்கள் அச்சுறுத்தல் தானாகவே நின்றுவிடும். தற்கொலை எண்ணத்தையோ அல்லது தவறான முடிவுகளையோ எடுக்க வேண்டாம். எந்த கடனும் உயிரை விட பெரியது அல்ல. தைரியமாக பேசுங்கள், உதவி கேளுங்கள். இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுடைய உறவுக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயந்தான். என்னுடைய உறவினர் ஒருத்தர் என்ன பண்ணீங்கன்னா, அவங்களும் இல்லத்தரசி தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, குடும்ப சூழ்நிலைக்காக கணவருக்கு தெரியாமல் ஒரு வட்டிக்கடன் வாங்குறது, அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல வட்டிக்கடன் வாங்குறது, வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, வீட்டு செலவுக்கு தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா ஒரு வருமானமும் கிடையாது. கணவர் கொண்டாந்து கொடுக்குற ஒரு 1000 ரூபாய், 1500 500 இந்த மாதிரி நாள் வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆனால் வட்டிக்கு வாங்கி இருந்திருக்காங்க. இந்த கடனை கொடுக்கறதுக்கு வட்டிக்கு, குழு கடன், நாள் கடன், தவணை அப்படின்னு எந்த விதத்தில் கடன் இருக்கோ எல்லா சுமையும் அவங்க தலையில் சேர்த்துருக்குறாங்க. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க பண்ண பெரிய தப்பு, ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் பெற்று அவங்க கடனை அடைச்சது தான். ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளை கையை மீறி நம்ம வாங்கிட்டோங்கும் போதே கணவர்கிட்ட எடுத்து சொல்லி எந்த கடனை முன்னாடி அடைக்கிறது, இல்லை ஏதாச்சும் உறவினர்கிட்ட நம்ம உதவி நாடலாமா அப்படின்னு அவங்க பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் அசிங்கமாக போயிடுமோ, கடன்காரன் நம்ம வீட்டில் வந்து கத்துனா நமக்கு அசிங்கமாக போயிடுமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு அசிங்கமாக போயிடுமோ, நம்மளை கேவலமாக பேசுவாங்களோ, இவ்வளோ ஒரு கடன் வாங்கிட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க தன்னையும் மீறி தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு தன்னுடைய உயிரையும் விட்டுட்டாங்க. 2
ஆம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு 2 ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டின ஒரு பையன், ஒரு 12ஆம் வகுப்பு தாண்டிய ஒரு பையன், அதற்கு உட்பட்ட ஒரு பையன், இருவரையும் விட்டுட்டு அவங்க தன்னுடைய உயிரையை மாற்றிக்கிட்டாங்க. அவங்க எடுத்த முடிவு சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்ச நேரம் நிதானமாக யோசித்து தன் கணவரோட சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி முடிவெடுத்திருந்தா அந்த கடன் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பகுதி, ஒரு சொத்தையோ வீட்டையோ எதையோ விற்றுட்டு கடன் அடைச்சிருந்திருக்கலாம். அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். 2 பிள்ளைங்களும் இன்றைக்கி அம்மா இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான முடிவை பெண்கள் தயவு செய்து எடுக்காதீங்க. நம்மளால் எதிர்கொள்ள முடியாத விஷயங்கிறது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மன உளைச்சலுக்கோ, இந்த மாதிரி உங்களை வட்டிக்கு வாங்கிட்டு தொல்லைப்படுத்தினாலும் நீங்கள் காவல் நிலையத்திலேயோ மகளிர் நிலையத்திலோ கண்டிப்பாக நீங்கள் புகார் செய்யலாம். இல்லை உள்ளூர் பஞ்சாயத்திலேயோ கொண்டு போய் நீங்களே சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். கடனை அடைக்கிறதுக்கு நம்மளுடைய உயிர் ஒன்றும் பணைய வைக்க வேண்டிய தேவை இல்லைங்க. நான் ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க உயிரை இழந்துட்டாங்க. இன்னொரு பெண்ணு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு அம்மா வீட்டில் வந்து 2 குழந்தைகளோட இருக்கிறாங்க. கணவருடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல், அவர்களிடம் இருந்து ₹1 பைசா வருமானம் இல்லாமல் 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்குறத தவிருங்க. முடியாத சூழ்நிலை, நம்ம வருமானம் பத்தலை, கடன் வாங்கி செயல்படுத்துகிறோம், குடும்பத்தை நம்ம குடும்பத்துக்கு தான் போடுறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு கட்டத்துக்கு மேலே கணவர்கிட்ட சொல்லிடுங்க. இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி தவறான எண்ணங்களை எடுத்து உங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம். நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை விட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, கடன் அடைக்கிறதுக்கு பின்னாடியும் சரி, யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த முடிவுகளை எடுக்காதீங்க தயவு செய்து. நீங்கள் தனியாக இல்லை, குடும்பத்தினரிடம் பேசி சட்ட ரீதியான உதவியை பெற்று நிதானமாக திட்டமிடுங்கள். இந்த கடனிலிருந்து சில மாதங்களிலிருந்தே ஆண்டுகளிலும் மீண்டு வரலாம். முதலில் கணவரிடம் வெளிப்படையாக பேசுங்கள். அதுதான் இந்த சிக்கலுக்கான முதல் தீர்வாக இருக்குங்க. வேறு எதுவுமே தீர்வு காண முடியாது. வேறு எதுவுமே நமக்கு எந்த விஷயத்தையும் கொண்டு வந்து நம்ம கடனை தீர்க்கறதுக்கு முடியாது. நம்ம கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம கணவர்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறது அதுதான் நல்லது. இந்த மாதிரி சொல்லிவிட்டு யாரும் வந்து உங்களை மிரட்டுனா தைரியமாக பதில் சொல்லுங்கள். தைரியமாக காவல் நிலையத்தை அணுகுங்க. இல்லை சட்ட ரீதியாக நாங்கள் வந்து சட்ட வல்லுநர்களை வச்சு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கே நீங்கள் போகலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக இருக்கணும், நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கணவருக்கு தெரியாமல் கடனை வாங்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நானும் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.